பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. எதுக்கு வர சொன்ன? அது ஒன்றும் இல்லடா, நான் சொல்ற மாதிரி மட்டும் நீ பண்ணு போதும். டேய் கவின், என்னடா சொல்ற? ஒன்னும் புரியல. என்ன நீ சொல்ற மாதிரி நான் பண்ணணும்? சந்தோஷ், நான் புரியுற மாதிரி தெளிவாவே சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. டேய் என்னடா சொல்ற? எதுக்காகடா இப்படி பண்ண சொல்ற? சந்தோஷ், நான் எது பண்ணினாலும் அதுல ஒரு ரீசன் இருக்கும், சரியா? நான் சொன்னதை மட்டும் நீ பண்ணு. டேய் கவின், ஆபீஸ்ல சிசிடிவிலாம் இருக்குடா, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஏண்டா இவ்வளவு யோசிச்சனா இதை யோசிக்க மாட்டேனா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல நான் செய்ய சொன்னதை மட்டும் நீ பண்ணு போ. டேய் கவின், எனக்கு என்னமோ இது சரியா படலடா. சந்தோஷ், சொன்னதை மட்டும் செய். இப்போ நான் உன் ப்ராஜெக்ட் மேனேஜரா சொல்றேன், நான் சொன்னதை மட்டும் போய் செய் போ. சரிடா, இருந்தாலும் யோசிச்சுக்கோடா. சந்தோஷ், டூ வாட் ஐ சே, ஓகே? யூ கேன் கோ நவ். ஓகேடா. ஏய் மகா, இன்னைக்கு உனக்கு இருக்குடி. என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசாம நீ எத்தனை நாள் போயிருப்ப. இன்னைக்கு பாக்குறேன்டி, என்கிட்ட முகம் கொடுத்து பேசாம நீ எப்படி இருக்கன்னு. மகா, என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்ல வெற்றி, கொஞ்சம் டயர்டா இருக்கு, அதான் ரூமுக்கு போய் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுக்கணும். மகா, உடம்பு எதுவும் சரியில்லையாங்க? ஹாஸ்பிட்டல் வேணும்னா போலாமா? தாச்சா, அப்படிலாம் இல்ல வெற்றி, லைட்டா டயர்டா இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாகிடும். வெற்றி, ராக்கிக்கு கால் பண்ணீங்களா? நான் கால் பண்ணேன், அவன் எடுக்கவே இல்லை. அவன் வீட்டுக்கு போயிட்டு சேர்ந்துட்டானா? பாவம், ரொம்ப வேற அவனுக்கு ஃபீவரா இருந்துச்சு. முன்னாடி பேசினங்க, இப்போ ஃபீவர் பரவாயில்லையா? அப்புறம் அவர் நான் தூங்க போறேன், ஃபோன் சைலண்ட்ல இருக்கும் அப்படின்னு சொன்னாருங்க. அதனாலதான் உங்க கால் அட்டன் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓ, அதான் போல. நல்ல வேளை மதியம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம், இல்லைனா இன்னும் சிவியர் ஆகிருக்கும்ல ராக்கிக்கு. ஆமா மகா. சரிங்க, ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொன்னீங்க, கிளம்பலாமா? ஐயோ ஆமா வெற்றி, கிளம்பலாம். ஃபர்ஸ்ட் வாங்க. மகா, என்ன என்ன மகா, கிளம்பிட்டீங்களா? சந்தோஷ், பார்த்தா எப்படி தெரியுது? ஒர்க் முடிச்சா எல்லாரும் கிளம்ப தானே செய்வாங்க, நானும் கிளம்பிட்டேன். ஐயோ இல்ல மகா, டாஸ்க் என்ன நீங்க கம்ப்ளீட் பண்ணவே இல்ல, அதுக்குள்ள வீட்டுக்கு கிளம்பிட்டேன்னு சொல்றீங்க? சந்தோஷ், ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. நான் மார்னிங் வந்து பண்ணி தரேன். என்ன மார்னிங்கா? இல்ல மகா, இப்பவே நீங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு போங்க. வாட்? ஆமா மகா, இப்பவே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு போங்க. சந்தோஷ், ஆல்ரெடி 7 ஆயிடுச்சு சந்தோஷ். அவங்க தான் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன், மார்னிங் வந்து ஃபினிஷ் பண்ணி தரேன்னு சொல்றாங்களே, அப்புறம் என்ன சந்தோஷ் இப்பவே முடிச்சுட்டு போங்கன்னா என்ன அர்த்தம்? இப்பவே முடிச்சு கொடுத்துட்டு போகணும்னு அர்த்தம் மகா. அஸ் டீ எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த டாஸ்க கம்ப்ளீட் பண்ணினதுக்கு அப்புறம் நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க, ஓகே? வாட்? என்ன சந்தோஷ் இதெல்லாம்? வெற்றி, இட்ஸ் ஓகே, நான் ஒர்க்கை முடிச்சிட்டே போறேன். இப்போ என்ன சந்தோஷ், டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு நான் கிளம்பணும், அதானே? சரி ஓகே, நான் கம்ப்ளீட் பண்ணிட்டே கிளம்புறேன், போதுமா? ஓகே. மகா, என்ன இது? நீங்க எதுக்காக அவர்கிட்ட முடிச்சு கொடுத்துட்டு கிளம்புறேன்னு சொன்னீங்க? வெற்றி, இது என்னோட டாஸ்க் தானே, இப்போ பண்ணினாலும் நான் தான் பண்ணணும், மார்னிங் வந்தாலும் நான் தானே பண்ணணும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் முடிச்சு கொடுத்துட்டே கிளம்புறேன். நீங்க சொல்றது சரிதாங்க, பட் ஆல்ரெடி ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதோட எப்படி மகா? இட்ஸ் ஓகே வெற்றி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் முடிச்சுட்டே கிளம்புறேன். மகா, என்ன பேசுறீங்க? ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஆஃபீஸ்ல எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்க எப்போ முடிச்சுட்டு எப்போ மகா கிளம்புவீங்க? அதெல்லாம் பார்த்துக்கலாம் வெற்றி. சரி ஓகே வெற்றி, நீங்கள் வேற அர்ஜென்ட்டாக வீட்டுக்கு கிளம்பணும்னு சொன்னீங்க, நீங்கள் கிளம்புங்க வெற்றி, நான் பார்த்துக்கிறேன். மகா, இட்ஸ் ஓகே மகா, நீங்க முடிக்கிற வரைக்கும் நானும் உங்க கூடவே இருக்கேன். வெற்றி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. இல்ல மகா, அது வெற்றி, நான் பார்த்துக்கிறேன் வெற்றி, நீங்கள் கிளம்புங்க. சரி ஓகேங்க, நீங்க ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பும் போது எனக்கு கால் இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க, ஓகே? ஓகே வெற்றி. சரி ஓகே மகா, நான் கிளம்புறேங்க, பார்த்து பத்திரமா இருங்க. ஓகே வெற்றி, பாய். என்னாச்சு இந்த சந்தோஷ்க்கு? இவன் இந்த மாதிரி எப்பவும் சொல்லவே மாட்டான், இன்னைக்கு என்ன டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கிளம்புங்கன்னு சொல்கிறான்? ஒன்றுமே புரியலை. ஐயோ, ரொம்ப வேற டயர்டாக இருக்குது. சரி ஓகே, சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டு கிளம்பலாம். ஐயோ, என்ன இது முடிஞ்சிட்டுன்னு பார்த்தா மறுபடியும் பக் விழுந்துட்டு. ஐயோ, இதை எப்போ கிளியர் பண்ணி எப்போ கிளம்புறதுனே தெரியலை. என்ன, எல்லாரும் ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டாங்க, யாருமே இல்லை ஆஃபீஸில், நம்ம மட்டும் தான் இருக்கோமா? ஐயோ, நம்மளும் முடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பணும். ஐயோ, எந்த ஆங்கிள் பார்த்தாலும் சும்மா மனுஷனை கொல்றியடி. இப்படி இருக்க உன்னை எவன் தாண்டி விட்டுட்டு போவான்? அப்புறம் எப்படி நானும் உன்னை விடுவேன்? விட மாட்டேன் மகா, விடவே மாட்டேன், உன்னை அடைஞ்சு தீருவேன். என்ன இது, பின்னாடி யாரும் நிக்கிற மாதிரி இருக்கு. இவனா? ஹாய் மகா. ஏய்,
நீங்க என்ன பண்ற? இது என்ன கொஸ்டின் மகா? உனக்கு எப்படி ஒர்க் இருக்கோ அதே மாதிரி எனக்கும் ஒர்க் இருந்துச்சு, அதை கம்ப்ளீட் பண்றதுக்காக நான் இருக்கேன். இப்படி கேட்டா என்ன அர்த்தம்? இங்க பாரு, உனக்கு ஒர்க் இருந்துச்சுன்னா உன் கேபின்ல போய் பாரு. தேவையில்லாம எதுக்கு என் கேபின்ல நின்னுட்டு இருக்க? மகா, ஆபீஸ்ல எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இப்போதைக்கு இங்க நீயும் நானும் மட்டும்தான் இருக்கும். வாட்? இங்க பாரு கவின், தேவையில்லாம என்கிட்ட நீ பேசிட்டு இருக்க. ஒழுங்கா இங்க போயிடு, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏ மகா, சில். இப்ப எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போதைக்கு இந்த ஆபீஸ்ல நீ நானும் மட்டும்தான் இருக்கும். சோ நீ தனியா உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்த. சரி, ஓகே, உனக்கு பயமா இருக்குமேன்னு நான் வந்தேன். தட்ஸ் இட். இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இங்க பாரு கவின், தேவையில்லாம என்கிட்ட நீ பேசிட்டு இருக்க. எனக்கு ஒர்க் நிறைய இருக்கு, நான் ஒர்க் முடிச்சுட்டு கிளம்பணும். ஒழுங்கா இங்க போயிடு. மகா, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு கோவப்படுற? நான் சரி, ஓகே, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ஒரு காஃபி உனக்கு குடுக்கலாமே தான் வந்தேன். காஃபி குடிக்கலையா மகா? இங்க பாரு கவின், அன்வான்டா என்கிட்ட பேசுற வேலையை கித்தோட நிறுத்திக்கோ. ஒரு அவ்வளவுதான் சொல்லுவேன். ஒழுங்கா இங்க கிளம்பு. என்ன இது, ஆபீஸ்ல யாரும் இல்லைன்னு பார்த்தா இந்த இந்த கவின் இருக்கான். இவன் இந்நேரத்துக்கு கிளம்பி இருக்கணும். ஆனா இவன் இருக்கானா? இப்பதான் எனக்கு புரியுது. எல்லாம் இவனோட வேலை தானா? ஐயோ கடவுளே, இவன் இவன் கண்டிப்பா என்ன பழி வாங்கணும் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கானே. ஐயோ, என்னதான் தைரியமா இருந்தாலும் மனசுல ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு. சீக்கிரம் ஒர்க்க முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கிளம்பணும். மகா, மகா, இங்க பாரு, உங்ககிட்ட எனக்கு பேச எதுவுமே இல்ல. தயவு செஞ்சு இங்க கிளம்பிடு. நான் ஒர்க்க முடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பணும், எனக்கு டைம் ஆகிட்டு இருக்கு. என்ன மகா, ப்ளூ லேடியா? வாட்? ஹே, இல்லப்பா, அது பர்ஃப்யூம் ஸ்மெல் நல்லா இருக்கே, சும்மா ஆளை தூக்குதே, அதான் ப்ளூ லேடியான்னு கேட்டேன். கவின், தேவையில்லாம பேசிட்டு இருக்க கவின். 4 லவுக்கு தான் நான் பொறுமையா இருப்பேன். என் பொறுமை மட்டும் போணுச்சு, அவ்வளோதான். ஒழுங்கா இங்கேருந்து கிளம்பு, அவ்வளோதான் சொல்லுவேன். ஐயோ, இவன் என்ன சொல்ல கேட்காம இங்கே நின்றுட்டு இருக்கான். ஒரு மாதிரி பயமாவும் பதட்டமாவும் இருக்கு. அப்போவே வெட்டி நான் இருக்கிறேன்னு சொன்னாரு. நான் தான் கேட்கல. ஐயோ கடவுளே, இப்போ நான் என்ன பண்றது? இவ்வளோ பக்கத்துல பார்க்க சும்மா கிக்கா இருக்கா. இது வரைக்கும் இவளை நம்ம தொட்டு பார்த்ததே இல்லை, தூரத்துல இருந்தே தான் ரசிச்சிருக்கோம். இவ்வளோ பக்கத்துல இருந்து தொடாம போனா நல்லாவா இருக்கும்? இன்னைக்கு தொட்டு பார்த்துட வேண்டியதான். மகா, எவன் அவன் இந்த நேரத்துல? நீங்க என்ன பண்ற? நீங்க எங்க என்ன பண்றீங்க கவின் சார்? அது நான் எதுவும் பண்ணலையே. அம்மா, உனக்கு ஒர்க் முடிஞ்சிச்சுல, நீ வீட்டுக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? ஐயோ இல்ல கவின் சார், எனக்கு ஒர்க் இன்னும் முடியல. அதான் நானும் டாஸ்க் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாம இருக்கேன். அதான் கம்ப்ளீட் பண்ணிட்டு போலாமேன்னு வந்தேன். ஏன் கவின் சார், டாஸ்க் கம்ப்ளீட் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே. வாட்? அப்படிலாம் இல்லையே. என்ன கவின் சார், வாயிலே தந்தி அடிக்கிறீங்க? என்ன? ஹே, அது நத்திங். சரி, ஓகே கவின் சார், நான் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் மகா கிட்ட வேற நான் டவுட்ஸ்லாம் நிறைய கேட்கணும். அதனால ப்ளீஸ் கவின் சார், கொஞ்சம் நகர்றீங்களா? நானும் மகாவும் சேர்ந்தே டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு 2 பேரும் ஒன்னாவே கிளம்புறோம். ஓகே? வாட்? இங்க உட்காந்து ஒர்க் பண்ண போறியா? ஐயோ ஆமா கவின் சார், இங்கே தான் உட்காந்து ஒர்க் பண்ண போறேன். நான் தான் சொன்னேன்ல, எனக்கு நிறைய டவுட் இருக்குன்னு. அதோட நானும் மகா எல்லாருமே ஒரே டீம் தானே கவின் சார். அப்புறம் என்ன கவின் சார்? போங்க கவின் சார், நான் ரொம்ப சின்சியரா இந்த ஆஃபீஸ்க்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க இருக்க விட மாட்டீங்க போல இருக்கு. ஐயோ கவின் சார், நான் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும், என்ன கம்ப்ளீட் பண்ண விடுங்க கவின் சார். முதல்ல வழிய விடுங்க. ஐயோ கவின் சார், இன்னும் எதுக்கு இங்கே நிக்கிறீங்க? நீங்க போய் உங்க ஒர்க்கை பாருங்க கவின் சார். அதான் மகாக்கு துணையா நான் வந்துட்டேன்ல கவின் சார். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. மகா எப்போ கிளம்புறாங்களோ அப்பதான் நானும் கிளம்புவேன். அதனால நீங்க போய் உங்க ஒர்க்கை பாருங்க கவின் சார். எல்லாத்தையும் கெடுத்துட்டான். இன்னைக்கு வேணும்னா நீ தப்பிச்சிருக்கலாம்டி. இன்னொரு நாள் மாட்டாமையா போயிருவ. அன்னைக்கு பாத்துக்கிறேன். டே வெற்றி, உன்னை விட மாட்டேன்டா. தேங்க்யூ வெற்றி, தேங்க்யூ சோ மச். மகா,
அது சாரி வெற்றி, ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் சாரி. இட்ஸ் ஓகேங்க. வெற்றி, அப்புறம் தேங்க்யூ ஸோ மச் வெற்றி. நீங்கள் இங்கே வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை தெரியுமா. தேங்க்ஸ் அ லாட். மகா, இதுல என்ன இருக்கு? இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்றீங்க? அது உங்களுக்கு சொன்னால் புரியாது வெற்றி, பட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், நீங்கள் இங்கே திடீர்னு? அது என்னமோ தெரியலங்க, கிளம்பி பாதி தூரம் போயிட்டேன், பட் திரும்பி வரணும்னு தோணுச்சு, அதனால வந்துட்டேன். வெற்றி, அப்போ நீங்கள் உங்கள் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக வரலையா? மகா, நான் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. இப்போ வந்தது உங்களுக்காக தான் மகா. என்ன? இல்லைங்க, நைட் டைம் தனியாக இருப்பீங்க, ஒரு மாதிரி இருந்துச்சு, அதாங்க வந்துட்டேன். தேங்க்ஸ் வெற்றி. சரி ஓகே மகா, ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்களே, நீங்கள் பாருங்க. ஐயோ ஆமாம் வெற்றி, 10 நிமிஷம் தான் முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் கிளம்பலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை மகா, நான் இங்கே தான் இருக்கேன். நீங்கள் பயப்படாம பொறுமையாகவே ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்க, ஓகேவா? 2 பேர் சேர்ந்தே கிளப்பலாம். தேங்க்ஸ் வெற்றி. சரிங்க, நீங்கள் பாருங்க, நான் போய் பேண்ட்ரியில் உங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன். ஓகே வெற்றி. ஹிட்லர் ஹிட்லர். சொல்லுங்க மனைவி, எதுக்கு கூப்பிட்டீங்க? அது இன்னும் எவ்வளவு நேரம் தான் நீ இப்படி லேப்டாப்பை வச்சுட்டே உட்காந்துருப்ப? சின்ன ஒரு ½ அன் ஹவர்ல முடிஞ்சிடும்டி. ஏண்டி? சின்ன ½ அன் ஹவர் ஆகுமா? ஆமா மனைவி, ½ அன் ஹவர் தான் ஆகும். ஏன் மேடம், என்கிட்ட இருந்து ஏதாச்சும் வேணுமா? என்ன? அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். ரொம்ப நேரமா ஒர்க் பார்த்துட்டே இருக்கே, அதனால தான் டைம் ஆகிட்டு இருக்குல்ல, தூங்க வேண்டாமா, அதனால கேட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை, சரியா? அதான பார்த்தேன். நான் கூட என் பொண்டாட்டி நச்சுன்னு 4 முத்தம் கொடுங்க மாமா அப்படின்னு கேட்க போறாளோன்னு நினைச்சேன். அடி வாங்க போற நீ. டைம் ஆகிட்டு இருக்கு ஹிட்லர், சீக்கிரம் வந்து தூங்கு. ஆமா, அப்படி என்ன நீ பார்த்துட்டு இருக்க? மித்து, அந்த யூஎஸ் ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் சப்மிட் பண்ணியிருந்தோம்ல, நாளைக்கு தான் பிரசன்டேஷன், அதான்டி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓ, அந்த ப்ராஜெக்ட்க்கு நாளைக்கு தான் பிரசன்டேஷனா? சூப்பர் சூப்பர். ஹிட்லர், இந்த டைம் யாரெல்லாம் ப்ரப்போசல் சப்மிட் பண்ணியிருக்கா? இந்த டைம் நம்ம கம்பெனி, அப்புறம் என்பி இன்டர்நேஷனல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், அப்புறம் சஞ்சய் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், 3 கம்பெனி மட்டும்தாண்டி. ஏண்டி, என்னாச்சு? என்ன, என்பி இன்டர்நேஷனல் குரூப் ஆஃப் கம்பெனிஸா? அவங்க இந்த ப்ராஜெக்ட்டுமா ப்ரப்போசல் சப்மிட் பண்ணியிருக்காங்க? ஆமா. ஏண்டி, ஏன் இப்படி கேக்குற? இல்ல ஹிட்லர், என்பி இன்டர்நேஷனல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ரொம்ப பெரிய கம்பெனி. அவங்க போன ப்ராஜெக்ட்க்கு ப்ரப்போசல் சப்மிட் பண்ணினாங்கன்னு சொன்னதே என்னால் நம்ப முடியல. இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சின்ன ப்ராஜெக்ட் தான், இதுக்குமா சப்மிட் பண்ணிருக்காங்க? ஆமாண்டி மித்து, பிசினஸ் பொறுத்த வரைக்கும் சின்ன ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்ட்லாம் இல்ல, எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஒண்ணுதான். ஓகே தான், நான் அப்படி சொல்ல வரல. அவங்க ஸ்டாண்டர்டுக்கு இந்த ப்ராஜெக்ட்லாம் ஒண்ணுமே இல்லைல, இதுக்காக எதுக்கு அவங்க வந்து போட்டி போடணும்? அதான் யோசிக்கிறேன். மித்து, என்னடி நீ வருண் மாதிரி யோசிக்கிற? வருண் என்ன சொன்னான்னு தெரியுமா? என்பி இன்டர்நேஷனல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வேணும்னே நமக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைக்க கூடாதுன்னு தான் அவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட்க்கு ப்ரப்போசல் சப்மிட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னான்னு தெரியுமா? உண்மையாவே சிரிப்பா இருக்குல்ல வருண் சொன்னதை கேட்டு? இல்ல ஹிட்லர், எனக்கும் வருண் நான் சொன்ன மாதிரி தான் தோணுது. என்ன மித்து, என்னடி பேசுறீங்க? அவன் தான் ஏதோ லூஸ் மாதிரி உளறான்னு பார்த்தா நீ என்னடி அப்படியே சொல்ற? இல்லை ஹிட்லர், ஒரு தடவைனா பரவாயில்ல, கோஇன்சிடென்ஸாக நடந்துச்சுன்னு சொல்லலாம். பட் இந்த டைமும் அவங்க இப்படியே பண்ணுறாங்கன்னா சம்திங் ராங்ல, அதனால தான் சொன்னேன். அதோட போன ப்ராஜெக்ட் ஆச்சும் கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட், ஓகேன்னு வச்சுக்கலாம். பட் இந்த ப்ராஜெக்ட் அந்தளவுக்கு பெருசெல்லாம் கிடையாதுல்ல, அதான் ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் உனக்கு கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. அதான் சொன்னேன். மித்து, இந்த ப்ராஜெக்ட் யாருக்கு கிடைக்கணும் கிடைக்க கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது கிளைண்ட்ஸ் டி, அவங்க கையில தான் இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் கிளைண்ட்ஸ்க்கு நல்லாவே தெரியும் யாரு டிசர்விங் அண்ட் யாருக்கிட்ட இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தா பெஸ்டா பண்ணி தருவாங்கன்னு. அவங்களுக்கு கொடுக்க போறாங்க, சிம்பிள். அதோட இந்த ப்ராஜெக்ட்க்கு இவங்க தான் ப்ரப்போசல் சப்மிட் பண்ணணும், அவங்க தான் ப்ரப்போசல் சப்மிட் பண்ணணும்னு எந்த ரூலும் இல்லடி. அதனால நீ தேவையில்லாம யோசிக்காத, ஓகே? சரி ஓகே, டிசர்விங்கான கேண்டிடேட்க்கு கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ப்ராஜெக்ட் என் புருஷனுக்கு கிடைக்க என்னோட வாழ்த்துக்கள். நன்றி மனைவியாரே. ஹிட்லர், டைம் ஆகிட்டு ஹிட்லர், இப்போ நீ வரப்போறியா இல்லையா? என்னடி மிரட்டுற? சரி ஓகே மனைவி, 2 மினிட்ஸ் இருங்க, லேப்பை ஷட் டவுன் பண்ணிட்டு வரேன். ரொம்ப தண்டி பண்றேன். அந்த பயம் இருக்கணும். வந்தாச்சு. இவ்வளவு நேரம் வாவான்னு கூப்பிட்டலடி. இப்போ வந்துட்டேன். இப்போ சொல்லுங்க மனைவி, எதுக்கு இப்போ மேடம் என்ன வாவான்னு சொல்லி கூப்பிட்டீங்க? இது என்ன கேள்வி? டைம் ஆகிடுச்சு, தூங்கலாங்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன். சரிடி, தூங்கலாம். உனக்கு தூக்கம் வருதா என்ன? இல்ல, பட் நீ காலையில சீக்கிரமா எழுந்து போகணும்ல, அதுக்கு நீ சீக்கிரமா தூங்கணும்ல, அதுக்காக தான் சீக்கிரம் தூங்கலான்னு சொன்னேன். லவ் யூடி. அப்ப நான் சீக்கிரம் தூங்கணும் தான் மேடம் இவ்வளவு நேரம் உருட்டி மிரட்டி என்ன லேப்ப மூட வச்சிங்களா?
ஆமா. ம் சரி ஓகே. மித்து இந்த சாரி உனக்கு செம்ம அழகா இருக்குடி. அப்படியா? ஏன் காலையில இருந்து சாருக்கு இந்த சாரி கண்ணுக்கே தெரியலையா? இப்பதான் தெரிஞ்சிருக்கா? அது காலையிலயும் அழகா தான் தெரிஞ்சது. பட் நான் மேல கோவமா இருந்தேன், அதனாலதான் காலையில சொல்லல. என்ன கோமாவா? எதுக்கு? இன்னைக்கு சாரி வைஷு தானே கட்டி விட்டாங்க, அதனாலதான். ஹிட்லர், மார்னிங்ல இருந்து நீ ஃபோன் கால்ல ஒரே பிஸியா இருந்த, அதனாலதான் வைஷ்வ சாரி கட்டி விட சொன்னேன். ஆமா பிஸியா தான் இருந்தேன், அதுக்காக உன்னை யாரும் அவங்களை கட்டி விட சொன்னது. நீ பாரு மித்து, இனிமே டெய்லி நான் தான் உனக்கு கட்டி விடுவேன். ஓகே சரி ஓகே ஓகே. ஆமா, உனக்கு எப்படி சாரி கட்ட தெரியும்? அதுவா, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்லடி, ஃபாரின்ல இருக்கும்போது நிறைய பொண்ணுங்களுக்கு நான் கட்டி விட்டுருக்கேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்ன சார், ரிப்பீட் பண்ணுங்க. இல்லடி, நிறைய பொண்ணுங்களுக்கு கட்டி விட்டாதான் எக்ஸ்பீரியன்ஸ் வருமா, அதெல்லாம் ஒரு தடவை பார்த்தாவே எக்ஸ்பீரியன்ஸ் வரும் அப்படின்னு சொல்ல வந்தேன். இல்லையே, ஏதோ நிறைய பொண்ணுங்களுக்கு கட்டி விட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தானே உன் வாயிலேருந்து வந்துச்சு. அது நான் சும்மா சொன்னேன்டி. ஏண்டி என்னை பத்தி உனக்கு தெரியாதா? எனக்கு உன்கிட்ட மட்டும்தாண்டி எல்லாமே தோணும், மற்ற யார்கிட்டயுமே எதுவுமே தோணாது. அப்படியா? ஆமா, இப்ப கூட எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன அது? நீ இருக்கியே, யூ உன்னால எனக்கு கிஸ் பண்ணாம இருக்கவே முடியாதா? அது எப்படி டே ஃபுல்லா கொடுத்துட்டே இருக்கேன்? சத்தியமா முடியாதுடி. நான் என்ன உன்ன மாதிரி கல் நெஞ்சுக்காரியா? ஒரு கிஸ் கூட கொடுக்காம இருக்கிறதுக்கு நான்லாம் என் பொண்டாட்டி கேட்காமலே அள்ளி அள்ளி தருவேன். ஆனா சில பேர்லாம் இருக்காங்க, கேட்டா கூட ஒன்னும் தர மாட்டாங்க, தெரியுமா? அப்படியா? ஆமா, இப்ப கூட பாரு, இவ்வளவு நேரம் நான் ஃபீல் பண்ணி சொல்றேன், உனக்கு கொடுக்கணும்னு கொஞ்சம் கூட தோணவே இல்லை பாரு. அதெல்லாம் தோணும் போது நாங்களே கொடுப்போம். சரி ஓகே, டைம் ஆகுது, தூங்கலாமா? சரிங்க மேடம், பாக்குறேன் உங்களுக்கு எப்பதான் தோணுதுன்னு. சரி ஓகேடி, டைம் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்கலாமா? ஹிட்லர், நான் உனக்கு கேட்கணும்னு இருந்தா மறந்தே போயிட்டேன். ஆமா, எல்லா ட்ரெஸ்ஸஸுமே சைஸஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு, உனக்கு எப்படி தெரியும் என்னோட சைஸ்? மித்து, நீ ஒரு எல்கேஜி பாப்பாங்கிறத அடிக்கடி ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கடி. அதெல்லாம் அப்படிதான். அதெல்லாம் அப்படிதானா? எனக்கு புரியலையே, எப்படி? அத சொல்லு. ஐயோ, எல்கேஜி பாப்பா, அதெல்லாம் மாமா கண்ணாலே பார்த்து சைஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சிருவேன். என்ன? அப்போ எல்லாருக்குமே கண்டுபிடிப்பியா என்ன? எது? என்னடி பேசுற? எல்லாருக்கும் எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும்? என் பொண்டாட்டிக்கு மட்டும் தான் கண்ணால பார்த்து கண்டுபிடிக்க முடியும். ஓ, நான் கூட நீ எல்லாருக்கும் கண்ணாலே பார்த்து கண்டுபிடிப்பியோன்னு நினைச்சேன். என்ன? நீ பேசுறதே ரொம்ப தப்பா இருக்குடி. எனக்கு புரியல, அதனாலதான் கேட்டேன். கண்ணாலே பார்த்து எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்போ மேடம், நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு தெரிஞ்சுக்கணும், அதானே? கிட்ட வா, சொல்றேன். என்ன? யோ, நீ இருக்கியே. யோ, முதல்ல விடு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறோம், விடு. என்னடி நீ கேட்ட, நான் சொன்னேன், இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? ஆமா சரி ஓகே, விடு, டைம் ஆகுதுல, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்கணும்ல. சரி ஓகே, சரி வா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறேன், வந்து தூங்கலாம். இல்ல வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன். மித்து, இவ்வளவு நாள் நான் தானே பண்ணிவிட்டா, நீ கேட்டதாண்டி சொன்னேன், அதுக்காக இப்படிலாம் பண்ணாத, ஓகேவா? டைம் ஆகுது, சீக்கிரம் தூங்கலாம் வா. இல்ல, அது நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம். நானும் சொல்லாமலே தாண்டி இருந்தேன், நீ தாண்டி சொல்லுன்னு சொன்ன, அதான் சொன்னேன். ஆனா அவனால எதுவும் இல்ல மித்து, நான் உன் புருஷன்டி, உங்ககிட்ட இப்படிலாம் பேசாம நான் வேற யார்கிட்ட போய் இப்படிலாம் பேசுறது? இதெல்லாம் எந்த தப்பும் இல்லடி. சரி ஓகே, டைம் ஆகுது மேடம், ஃபர்ஸ்ட் வாங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்கலாம். சரிங்க சார். டேய் மச்சான், என்னடா இப்படி ஆகிட்டு? இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்குன்னு பார்த்தா, பட் என்பி குரூப்க்கு போயிட்டு. ஆமாண்டா. டேய் ஆதி, எனக்கு புரியலடா, உண்மையாவே உனக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்கா இல்லையா மச்சான்? எதுக்குடா? டேய் ஆதி, என்னடா இது ரொம்ப ஈஸியா எதுக்குன்னு கேக்குற? டேய், இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கணும்னு நீ எவ்வளவு எஃபர்ட் போட்டுன்னு எங்களுக்கு தாண்டா தெரியும். ஆனா இப்படி கிளைண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்பி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கே ப்ராஜெக்ட கொடுப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை மச்சான். அதை நினைச்சுதான்டா உனக்கு வருத்தமா இல்லையா மச்சான்? வருண், நான் மனசார சொல்றேன்டா, எனக்கு துளி கூட வருத்தமே இல்லை. டேய் ஆதி, என்னடா சொல்ற? எனக்கு எதுவுமே புரியலடா. டேய் மச்சான், உங்க எல்லாருக்கும் நான் எஃபர்ட் போட்டது தெரியும். ஆனா நீங்க எல்லாருமே விக்ரம் ஏதோ எஃபர்ட்டே போடாம அவருக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்கடா. அவர் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருந்தா அவருக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கும். அதோட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான்டா, கிளைண்ட்ஸுக்கு யாரு டிசர்விங்கோ அவங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணி இருக்கும். அதனால கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட்க்கு என்பி குரூப் ஆஃப் கம்பெனி சூட்டபிளா இருக்காங்கன்னு தோணுனதுனால கொடுத்துருப்பாங்க. இதுல நான் வருத்தப்படுறதுக்கு என்னடா இருக்கு? உண்மையை சொல்லணும்னா, டிசர்விங்கான ஒருத்தவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் போயிருக்கிறத நினைச்சு எனக்கு உண்மையாவே ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குடா. டேய் மச்சான், இல்லடா,
இந்த ப்ராஜெக்ட் ஒருவேளை அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி வாங்கியிருப்பாங்களோ? டே வருண், என்னடா பேசுற நீ? அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் வாங்குற மாதிரி இருந்திருந்தா போன ப்ராஜெக்ட் எதுக்காகடா நமக்கு கிடைக்கணும்? அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியா அவங்களுக்கே வாங்கியிருக்கலாமே. பட் போன ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சது இல்ல. அஃப்கோர்ஸ் நம்ம போன ப்ராஜெக்ட் நல்ல பெட்டரா பிரசன்டேஷன் பண்ணோம் அண்ட் நம்ம சைட்லேருந்து நல்ல பெஸ்ட்டை கொடுத்தோம் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு நமக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால கொடுத்தாங்க. இந்த டைம் விக்ரம் உண்மையாவே நல்ல பிரசன்டேஷன் பண்ணாருடா. உண்மையாவே அவங்களோட டெமோ இட்ஸ் ஃபேபுலஸ் தெரியுமா? எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அண்ட் பர்சனலி எனக்கு இந்த ப்ராஜெக்ட் விக்ரம்க்கு போனா நல்லா இருக்கும்னே தோணுச்சு அண்ட் கிளைண்ட்ஸும் அதை தான் ஆசைப்பட்டாங்க. ஃபைனலி அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. உண்மையாவே நான் மனசார சொல்றேன்டா, விக்ரம்க்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம்டா. டேய் ஆதி, உண்மையாவே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடா. இதே உன் இடத்துல வேற யாராச்சும் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான் மச்சான். கண்டிப்பா அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்டை வாங்கியிருப்பாங்க. பிளா பிளா பிளான்னு எல்லாரும் என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க. ஏன் இந்த சஞ்சய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படித்தானே சொல்லிட்டு போனா, ஏன் எனக்கே அப்படித்தான்டா தோணுச்சு. பட் நீ வேற மச்சான், வேற. என்னால ஒன்னு டிஃபைன் பண்ணவே முடியலடா. ஆனா ஒன்னே ஒன்று தான்டா சொல்லுவேன், யூ ஆர் டோட்டலி எ ஜெம் மச்சான். டேய் போதும்டா, ரொம்ப பண்ணாத சரியா? என்ன மச்சான், உண்மையை தானே சொல்றேன். நீ உண்மையாவே ஜெம் தான் மச்சான். டேய் போதும்டா, நிறுத்து. சரி சரி, விக்ரம் வரா இருப்பாரு. ஹாய் விக்ரம். ஹாய் மிஸ்டர் ஆதித்ய தேவ். அப்புறம் என்ன ஆதி, எங்க கம்பெனிக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சதுல ரொம்ப ஷாக்கா இருக்கீங்க போல இருக்கு. வாட்? ஷாக்கா இருக்கனா? எஸ் அஃப்கோர்ஸ், ஷாக்கா தானே இருப்பீங்க. பிகாஸ் இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு கிடைக்கும்னு நீங்க நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்களா ஆதி? என்ன ஆதி பண்றது, எப்பவுமே ஒருத்தவங்களே டாப்ல இருந்தா எப்படி? அஃப்கோர்ஸ் உங்களை விட நல்ல கம்பெனிஸ் இருக்காங்க அண்ட் நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க ஆதி. நோ விக்ரம், உண்மையாவே இந்த ப்ராஜெக்ட் ஒரு டிசர்விங்கான கேண்டிடேட்ஸ்க்கு தான் போயிருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் யூ ஆர் த டிசர்விங் ஒன். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் உங்கள் கைக்கு வந்தது எனக்கு உண்மையாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அண்ட் மை ஹார்ட்டி விஷஸ் டு யூ விக்ரம். என்ன இது ஆதி, ப்ராஜெக்ட் கிடைக்கலங்கிற விரக்தியில என்கிட்ட கோவப்படுவான், அப்படி இல்லைன்னா ஆட்டிடியூட் காட்டுவான், அப்படி இல்லைன்னா முகம் கொடுத்து கூட பேச மாட்டான், அப்படி இப்படின்னு என்னென்னமோ திங்க் பண்ணிட்டு வந்தா அவன் ஃபேஸ்ல கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம அண்ட் அஃப்கோர்ஸ் அவன் மனசார எனக்கு வாழ்த்து சொல்றான். ஒருவேளை நம்ம தான் அதை பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோமா? ஓகே விக்ரம், அண்ட் ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஆதி, அண்ட் யுவர் பிரசன்டேஷன் ஆல்சோ குட், யூ நோ. தேங்க்யூ விக்ரம். ஓகே ஆதி, see you later, bye. பாய் விக்ரம். டேய் ஆதி, இருந்தாலும் அந்த விக்ரம் பேசினது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லடா. எப்படி கொஞ்சம் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசினார் பாத்தியா? வருண், ஒருத்தவங்க நம்ம கிட்ட பேசுறாங்கன்னா அவங்க நம்ம கிட்ட இந்த இன்டென்ஷனல் கூட தான் பேசுறாங்கன்னு நம்ம எதுக்காக எடுத்துக்கணும்? நம்ம பாசிட்டிவாவே எடுத்துக்கலாம்ல, எதுக்கு நம்ம நெகட்டிவா எடுத்துக்கணும்? சில் விடு. டேய் ஆதி, இருந்தாலும் ஒரு விஷயத்த சொல்லியாகணும்டா. நீ நானும் ஒன்னா தாண்டா வளர்ந்தோம். ஆனா உனக்கு மட்டும் எங்கேந்திரா இவ்வளவு மெச்சூர்டு வந்துச்சு? அதெல்லாம் தனி கலடா பெண்ண மோனே. சரி ஓகே, லாயர் கால் பண்ணாராடா? ஆமா மச்சான், நானே மீட்டிங் முடிஞ்சோன்னே உன்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன். லாயர் கால் பண்ணாருடா. சொல்லுடா, என்ன சொன்னாரு? மச்சான், நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஹியரிங். ஸோ மித்ராவை கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வரதுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கடா. எப்போ கூப்பிட்டு வர சொல்றாங்களோ அப்போ கூப்பிட்டு வந்தா போதுமா? ஓ ஓகேடா, வேற என்ன சொன்னாரு? இல்ல மச்சான், அது வருண், என்னடா அது இதுன்னு இழுத்துட்டு இருக்கா? டேய் என்ன சொன்னாருன்னு சொல்லுடா. இல்ல மச்சான், மாயாவோட அப்பா மாயாவுக்கு பெயில் கேட்டு பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காராண்டா. வாட்? வருண், என்ன சொல்ற நீ? ஆமாண்டா, வக்கீல் தான் சொன்னாரு. மாயாவோட அப்பா எப்படியாச்சும் மாயாவுக்கு பெயில் வாங்கிடணும்னு பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காராம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹியரிங்லயே பெயில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் வக்கீல் சொன்னாரு மச்சான். வாட்? பெயில் கிடைக்க சான்ஸ் இருக்கா? நோ வே வருண், நோ வே. அவளுக்கு பெயில் கிடைக்காது, கிடைக்கவும் நான் விட மாட்டேன். அது ப்ளீஸ் டா, டென்ஷன் ஆகாத. பெயில் கன்ஃபார்மா கிடைக்கும்ல வக்கீல் சொல்லலடா. ஜஸ்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க, கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. பட் என்ன எதுன்னு நாளைக்கு கோர்ட்ல தான் தெரியும்னு சொல்லியிருக்காருடா. அதை தான் மச்சான் சொன்னேன். ப்ளீஸ் டா, நீ டென்ஷன் ஆகாத. இல்லடா வருண், மாயா பெயில வரக்கூடாது, நான் வரவும் விட மாட்டேன். அதையும் மீறி அவ பெயில வெளியில வந்தா அதுக்கப்புறம் இருக்குடா அவளுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் 2 சிஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ நம்ம ஹாய் சொல்லிடலாம். ஹாய் பத்மபிரியா சிஸ்டர். ஹாய் அம்மலட்சுமி சிஸ்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்க யாருக்காச்சும் ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஹைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நாங்கள் அடுத்த எபிசோட பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.